கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமாக கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்தில் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருவருமே, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்தில் தொலைபேசியில் அடித்து பேசியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்படி அவங்க பேசுகிறப்போ போதைப்பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக கள ஆய்வு செஞ்ச பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கணும்னு நேற்றைய தினம் எங்களுடைய கழக தலைவருடைய உத்தரவின்படி ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கு கொண்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடத்தியிருக்கின்றோம். இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால், காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேலே உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பெயர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில் விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் களத்தில் நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்களில் மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்கே அவையில் பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூரில் ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயகன் பாளையத்தில் ஒரு வயதான பெண்மணி உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதில் நியாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடந்த மற்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது அல்ல. சுருக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி ஒரு பிரச்சனை மட்டும் நீங்கள் பேசலாம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்தது. நீங்கள் சென்ற வாரமே டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இதே நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிற இளைஞரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி கொலைகள் மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் எக்கச்சக்கமாக சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்
9 வயது சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலே வர்ற 2வது பாலியல் குற்றச்சாட்டு இது. ராணிப்பேட்டையில் ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மேலே ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமாக பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை மானிய கோரிக்கைகளை பேச வேண்டிய அத்தனை செய்திகள் இப்போதே பேசிவிட்டீர்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு வேந்தல் பகுதியை சேர்ந்த கென்னடி சுமதி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவரும் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருடைய மகன் 19 வயதே ஆன பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இந்த அவையின் கவனத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய அனுமதியோடு சில கருத்துக்களை முன்வைக்க விழைகிறேன். இந்த கொடுமையான கொலை சம்பவம் குறித்து அமுதன் தாயார் மற்றும் தந்தை ஆகியோர் கூறுகையில், எனது மகன் அமுதன் கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வருகின்ற நிலையில் அந்த விடுதியில் சில மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அவர்கள் அதை விற்பனை செய்வதாகவும் நிர்வாகத்திடமும் காவல்துறையினரிடமும் புகாரை தெரிவிக்கிறார்கள். புகாரை தெரிவித்த அந்த புகார் வெளியே தெரிவிக்கப்பட்டு விட்டதால் அந்த மாணவன் யாரெல்லாம் புகாருக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அவர்களால் தாக்கப்படுகிறான். தாக்கப்பட்டதற்கு பின்னால் நிர்வாகம் அந்த மாணவனை அழைத்து, நீங்கள் ஹாஸ்டலில் வேண்டாம், வெளியில் போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர் தன்னுடைய 2ஆம் ஆண்டு படிக்கிற நண்பர் அறையில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையிலே தான் கடந்த 10/8/2026 அன்று தன்னுடைய நண்பரோடு கல்லூரிக்கு காலை 9 மணிக்கு வருகிறார். 9 மணிக்கு வருகிற பொழுது தீபக் என்கிற ஒரு மாணவன், அவரோடு 20 பேர், இவர்கள் சேர்ந்து அவர் அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற மைதானத்திற்கு கொண்டு சென்று அங்கே இரும்பு கம்பிகளால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்யப்படுகிறார். 20 பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்திருக்கிறார் என்று பெற்றோர்கள் கதறி கூறுகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் கூறுகிற பொழுது முதல்வர், டீன், PRO ஆகியோர் என்ன சொல்கிறார் சொன்னால், அவர் எந்த விதமான போதைப் பொருள் குறித்த புகாரையும் தெரிவிக்கவில்லை. அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எங்கள் கல்லூரிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் பேட்டியிலே சொல்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு கொடுமை என்னன்னு சொன்னால், காவல்துறையுடைய உயர் அதிகாரி சொல்கிறார், இது சீனியர் ஜூனியர் சண்டை, ஒரு செல்போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் இது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார். எப்படி ஒருவரை 20 பேர் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறார்கள், அது எப்படி கோஷ்டி மோதலாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையை கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது. கல்லூரி நிர்வாகம் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களும் உண்மையை மறைக்கிறார்கள். இதுல அரசு உண்மையை உடனே வெளிக்கொணர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கொலை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களில் இன்னும் சில பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த அரசு தீவிரமாக உடனடியாக முயற்சி செய்து எடுத்துட வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன். 6 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அரசின் சார்பாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது போதாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த
மாணவன் இறந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பதனையும் இந்த அவையில நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திருவொற்றியூர்ல தனுஷ் என்கிற பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அதற்கும் அந்த பகுதியில் உளவிய இந்த போதைப் பொருள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். எனவே மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவ்வப்பொழுது குறிப்பிடுவதைப் போல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எந்த காரணத்தை கொண்டும் போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது, அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் எல்லா இடங்களும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக இந்த அரசு கட்டுப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் இன்றைக்கு பயத்தில் பீதியில் இருக்கிறார்கள். அதே போல அந்த மாணவனுக்கு அளித்ததை போல அவருக்கு வீட்டுக்கு வேலை, ஒரு வீட்டில் ஒருவருக்கு வேலை, அதே போல வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திருவொற்றியூர் மாணவன் தனுஷுக்கும் வழங்கிட வேண்டும் என இந்த அவையை வலியுறுத்தி கவனத்திற்கு கொண்டு வந்து அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் அமுதன் என்கின்ற ஒரு கல்லூரி மாணவர் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட அம்மாணவனுடைய பெற்றோர்கள் அந்த மாணவன் ஒரு விசாரணையின் பொழுது இந்த பகுதியில் இவ்வாறாக போதைப் பொருட்களுடைய பழக்கம் இருக்கிறது என்று தெரிவித்ததாகவும், அந்த தகவல் யார் யார் அந்த போதைப் பொருட்களை விற்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடைந்த காரணத்தினால் அவர்கள் திட்டமிட்டு ஒன்று கூடி அம்மாணவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பெற்றோர் கூறுகிறார்கள். இருவேறு கருத்துக்கள் இவ்வாறு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் அது மாணவன் கொலை செய்யப்பட்டது என்பது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயம் என்று அறியும் பொழுது மனவேதனை அடைகிறது. இதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் தனுஷ் என்கின்ற மாணவன் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதற்கும் காவல்துறை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் வேறு விதமாக கஞ்சா புழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு, ஆள் மாறி இவர்களை தாக்கிவிட்டார், அதனால் இவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கஞ்சா பழக்கம், போதைப் பொருள் பழக்கம் என்பது 18-15 வயது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் போதை ஒழிப்புக்கென்று தனி படையை அமைத்திருக்கிறோம். அது செயல்பாட்டில் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்திருக்கிறோம். அதுவும் நடைமுறையில் நல்லபடியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை பற்றி நான் விரிவாக செல்லவில்லை. ஏனென்று சொல்கிறேன் சொன்னால், நாம் மனதில் கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயம், கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப் பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டிய வண்ணம் இந்த அரசு உரிய வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை மேற்கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு பொதுவான விசாரணையை மேற்கொண்டு இந்த 2 கொலை சம்பவத்திற்கும் என்ன காரணம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அரசிடம் இருக்கிறது. காவல்துறை விசாரணை என்பது போதுமானதாக இருக்காது. அதனால் ஒரு ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தேவை என்று கேட்பதுடன் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்கின்ற வண்ணம் நடவடிக்கைகளும் கடுமையாக இருக்க வேண்டும், தனி சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இதாவின் கவனத்தை ஈற்று அமர்கிறேன்.